வருமானத்தை அதிகரிக்க சொன்ன வார்த்தைகள் நிறைய நபர்கள் சொன்னது, கம்பெனியை மாற்றுங்க, யார் அதிகமாக லாபம் தராங்களோ அவங்ககிட்ட போங்க, பிடிச்ச லீடர்கிட்ட போங்க. எனக்கு திறமை இருக்குது, திறமையை நான் வந்து திறமையாகவும் இருக்கேன், உழைப்பும் இருக்குது, கடின உழைப்பு இருக்குது, ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மாற்றுறது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ரொட்டீனாக என்ன செஞ்சிட்ருக்கணும் அதான் செஞ்சிட்ருக்கேன், அந்த கம்ஃபர்ட்லேயே இருக்கேன், அதுலேருந்து நான் சேஞ்ச் பண்ணல. ஆனால் எனக்கு வருமானம் வேணும்னு நினச்சா அது சரிதானா அப்படின்றத நான் யோசிச்சு பார்க்குறேன். டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி சரியான நிறுவனமாக இருக்கும். அப்போ நிறைய நபர்கள் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா ஏன் நம்மளால் முடியாது? அப்போ நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. வழிநடத்த லீடர் கூட வந்து மேபி வந்து செல்ஃபிஷாக இருக்கலாம், பணத்தை மட்டும் பார்க்கலாம். நாலேஜ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எதில் வேணாலும் நம்ம இருக்கலாம், எந்த ப்ரைவேட் கம்பெனி எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோமா, அந்த விஷயங்களை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோமா, நம்ம டேலண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோமா, நம்ம உழைப்பை நம்ம கூட்டுறோமா, இதை வச்சு தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அது இன்கமாக இருந்தாலும் சரி, இருக்கிற போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்ம உழைப்பு கரெக்டாக இருக்கா, நம்ம ஸ்கில் கரெக்டாக இருக்கா, நம்மக்கிட்ட இருந்து பணத்தை மட்டும் பிடுங்குற நபராகவும் அல்லது உழைப்பை சுரண்ட நபராகவும் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இருக்குது. அப்போ நம்ம உழைப்போம், நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய டேலண்ட், இது எல்லாமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறேன், ஆல்ரெடி விஷயத்தை செஞ்சதை வந்து தாண்டி நான் நிறையா விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அதில் வளர முடியும். சரியான நிறுவனம், சரியான லீடர் அமைஞ்சிட்டா எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் ஜெயிக்க முடியும். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கரெக்டான கம்பெனியாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன், எனக்கு அப்படி தோணுது. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ரொட்டீனாக செய்கிறத தாண்டி என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜெயிக்க முடியும். டைரக்ட் செல்லிங் மட்டும் இல்லை, எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த விஷயங்கள் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன்.